வணக்கம் நண்பர்களே. வாராகியம்மன் ஜோதிட நிலையம் வழங்கும் வேதிக அஸ்ட்ராலஜியின் இன்றைய பதிவு பூச நட்சத்திரத்தை பற்றி. பூச நட்சத்திரம் காலபுருஷ லக்கணக்கு 4ஆம் காலபுருஷ ராசிப்படி கடக ராசியிலே அது வருகிறது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம் என்று 8வது நட்சத்திரமாக வருகிறது. சனி பகவான் நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி என்ற 3 நட்சத்திரங்களிலே பூச நட்சத்திரத்தை பற்றி இன்று பார்ப்போம். அந்த நட்சத்திரம் கடகராசியில் அமர்ந்துள்ளது. பூச நட்சத்திரம் என்றாலே வளமையான நட்சத்திரம். அவர்கள் சிறப்பாக வளமையாக வாழ்வார்கள் என்பது 100க்கு 100 உண்மை. பூச நட்சத்திரக்காரர்கள் தோல்வி அடையலாம், ஆனால் அவர்கள் தொடங்கி வைத்த ஒரு காரியம், வாங்கி கொடுத்த ஒரு பொருள் காலத்துக்கு நீடிக்கும், நிலைக்கும். இதுதான் உண்மை. பூச நட்சத்திரத்தில் லக்கண புள்ளியோ லக்கணாதிபதியோ சந்திரனோ அமர்ந்து விட்டால் அவர்கள் வீட்டில் புத்தர் படம் வைத்திருப்பார்கள், புத்தர் போதனைகளை கேட்பார்கள், கையா போன்ற இடத்துக்கு சென்று வருவார்கள், வள்ளலார் படம் வைப்பார்கள், வள்ளலார் வழிபாடு கூட இருக்கும். இதுதான் உண்மை. பூச நட்சத்திரம் ஸ்ட்ராங்கான நட்சத்திரம். ஒரு முடிவு எடுத்துட்டா தயங்க மாட்டாங்க. அந்த எடுத்த முடிவை முடிக்க வரைக்கும் பின்வாங்கவே மாட்டாங்க. இதுதான் பூச நட்சத்திரத்துடைய தன்மை. பூச நட்சத்திரம் காரணம் ஒரு திருட்டுத்தனம் இருக்காது. அடுத்தவங்களுடைய திருட்டுத்தனை ஈஸியாக கண்டுபிடித்து வருவார்கள். ஊரில் உள்ள அத்தனை ரகசியங்களும் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு விஷயத்தை 2 முறை செய்வார்கள் பூச நட்சத்திரக்காரர்கள். அப்போது இந்த பூச நட்சத்திரனாலே எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும், எந்த ராசிக்குள்ளவர்களாக இருந்தாலும், எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த பூச நட்சத்திரம் வந்து யாருமே திருமணம் செய்யக்கூடாது. ஏனென்றால் பூச நட்சத்திரம் ஒரு காரியத்தை 2 முறை செய்ய வைக்கும். அதனால தான் பூச நட்சத்திரத்தன்று தங்கத்தில் முதலீடு செய்யலாம், ஒரு தங்கம் வாங்க செல்லலாம், வீடு பத்திரப்பதிவு செய்யலாம், வீட்டு மனைகள் வாங்கலாம். இதுக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கும். ஒரு தடவை வீடு வாங்கினா இன்னொரு தடவை வாங்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடும். ஒரு தடவை நகை வாங்கினால் இன்னொரு தடவை நகை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த பூச நட்சத்திரம் கொடுத்து விடும். சரி, பூச நட்சத்திரக்காரர்கள் பணம் போடாமல் தொழில் செய்யலாம். எப்படி? ஒர்க்கிங் பார்ட்னராக போகிறது, ஸ்லீப்பிங் பார்ட்னராக போகிறது, அடுத்தவங்க முதல் போட்டு இவங்க தொழில் செஞ்சு அவங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டு பங்கு பிரித்துக்கிறது. இந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த பூச நட்சத்திரத்துக்கு வந்து அமையும். ஒரு முறை தொழில் தோல்வி கண்டிப்பாக ஒரு சந்திப்பார்கள். பூச நட்சத்திரக்காரர்கள் என்றைக்குமே வழிபாடு முறை என்று போகும் பொழுது தானங்கள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். பூசம்னா சனி நட்சத்திரம். சனினா செருப்பு. இல்லாதவர்களுக்கு செருப்பு தானம் வாங்கி கொடுக்கலாம். அனாதை ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு செருப்பு தானம் வாங்கி கொடுக்கலாம். சனினா முதியோர் இல்லத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெய் தானம் கொடுக்கலாம். நெய் தானம் கொடுப்பது என்ன என்பதென்றால் கோயிலுக்கு நெய் தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் செய்து வழிபடும் பொழுது ஒரு நன்மையை செய்கின்றது. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஜாதகரோ ஜாதகையோ கல்வியை விட்டு திடீர்னு வேலைக்கு போவாங்க. ஒரு படிப்பு படிச்சுட்டு இருப்பாங்க. அதை விட்டுட்டு திடீர்னு வீட்டு குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போகாமை கொடுக்கும். தன் சகோதரன் சகோதரி வழியிலே தந்தையின் தொழிலை தொடர்ந்து செய்வார்கள். இவர்கள் எங்கு போனாலும் ஒரு வாட்டர் பாட்டில், பேக் கையில் இல்லாமல் இருக்காது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கருங்குவளை, தாமரை, ரோஜா போன்ற பூக்கள் சொல்லப்படுகிறது. இது எதுக்கு அப்படின்னா ஒரு கோயில் வழிபாட்டுக்கு இதை வைத்து வழிபாடு செய்தால் யோகத்தை கொடுக்கும். பூச நட்சத்திரத்துக்குள்ள மரங்கள் சிலதை வந்து ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது. வேப்ப மரம், நெல்லி மரம், எலுமிச்சை மரம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அஸ்தமனமானாலோ நீசமானாலோ இந்த செடிகளை மரங்களை வளர்த்தலாம். வளர்த்தால் வாழ்க்கையிலே வளம் பெறும். சரி, காய்கறி என்று பூசணத்திற்கு சிலது இருக்கிறது. புடலங்காய், மஞ்சள் பூசணி, தர்பூசணி, முருங்கை, கேரட், உருளைக்கிழங்குலாம் வருது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா நாம் தானமாக கொடுத்த வழிபாடுக்கு யோகத்தை செய்யும். தானம் என்பது அனாதை ஆசிரமத்தை கொடுப்பது, ஒரு அன்னதானம் போடும் கோயிலுக்கு கொடுப்பதெல்லாம் யோகம். இவர்கள் பிறந்த நாள் அன்று ஆப்பிள், பூங்குளம், ரஸ்தாளி தானம் கொடுத்தால் யோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் உண்மை. சரி, பூச நட்சத்திரத்திற்கு சில எண்கள் இருக்கிறது. 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 8ஆம் நம்பர். இந்த நம்பரில் வண்டி வாகனம் அமையலாம், வீடு எண் இருக்கும், பிளாட் நம்பர் இருக்கும், பேங்க் லாக்கர் நம்பர் இருக்கும். இந்த 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த தேதிகளை பயன்படுத்தி ஒரு காரியத்தை செய்யலாம். இதெல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே சுற்றி வந்து கொண்டே இருக்கும். மஞ்சள் நிறம், நீல நிறம், வெள்ளை நிறம், இந்த நிறங்களில் வாகனம் எடுத்தால் யோகத்தை கொடுக்கும். வடமேற்கு திசை, தென்கிழக்கு கார்னர், வடமேற்கு கார்னர்,
அல்லது வடக்கு, இந்த கார்னரில் இந்த இடங்களில் சொத்து வாங்கினால் அவளுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். சரி, இந்த நட்சத்திர நாளில் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது, ஆபரேஷன் செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் இந்த பூச நட்சத்திரம் ஒரு காரியம் 2 தடவை நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் திரும்ப ஒரு ஆப்ரேஷன் வந்துடும். திருமணம் பண்ணால் 2வது திருமணத்துக்கு வழிவகை பண்ணி விட்டுரும். கடன் ஒரு தடவை வாங்கினீங்கன்னா அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு திரும்ப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். சரி, பூச நட்சத்திரத்துக்கு சில தாராபலங்களை பார்க்கலாம். பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்து விட்டால், ஒரு ஜாதகர் பூச நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால், அந்த பூச நட்சத்திரம் அன்று கடனை அடைக்கலாம், தங்கம் வாங்க செல்லலாம், பதவி ஏற்பது, மருந்து சாப்பிடுவது, புதிய தொழில் தொடங்குவது, கல்வி நிலையம் செல்வது, புதிய பாட புத்தகங்கள் வாங்குவது, குழந்தை இல்லாதவர்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பதெல்லாம் இந்த பூச நட்சத்திரம் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரம் மட்டும் செய்யும் பொழுது மிக சிறப்பை கொடுக்கும். 2வது பூசத்துக்கு 2வது நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரம். இது எதை செய்தாலும் நன்மை செய்யும். ஒரு வீட்டு சாமான்கள் வாங்குவது, மிக்சி வாங்குவது, கிரைண்டர் வாங்குவது, இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். சரி, பூச நட்சத்திரம் பிறந்து விட்டால் அவளுக்கு 3வது நட்சத்திரமாக மக நட்சத்திரம் வரும். இந்த நட்சத்திர நாளிலே என்ன செய்யக்கூடாது என்றால், தொழில் தொடங்கக்கூடாது, விவசாயம் செய்யக்கூடாது, வாகனங்கள் வாங்கக்கூடாது, 2 வீலர் வாங்கக்கூடாது. எதை செய்தாலும் ஒரு தீமைத்தான் இந்த மக நட்சத்திர நாளில் அவங்களுக்கு செய்யும். அடுத்து அவங்களுக்கு 4வது நட்சத்திரமாக பூர நட்சத்திரம் வருது. என்னென்றால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது யோகம். இந்த நட்சத்திர நாளில் நிலம் வாங்கலாம், இடம் பத்திரப்பதிவு செய்யலாம், புது வீடு பார்க்க போகலாம், வாகனம் வாங்கலாம், ஒரு செல்போன் எடுக்கலாம். இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். இந்த 4வது நட்சத்திரம் அவருக்கு நன்மை செய்யும். அதே போன்று பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஒருத்தருக்கு 5வது நட்சத்திரமாக உத்தர நட்சத்திரம் வருது. இந்த நட்சத்திர நாளில் பார்த்தீங்கன்னா வீடு பால் காய்ச்சுவது, அரசாங்க விஷயங்கள் போவது, எதையுமே செய்யக்கூடாது. செஞ்சால் அவருக்கு யோகத்தை கொடுப்பதில்லை. ஏனென்றால் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 3, 5, 7 எல்லாம் இது வைநாசி நட்சத்திரம் என்று கருதப்படுகிறது. இந்த நட்சத்திர நாளில் நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. அடுத்ததாக 6வது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எல்லா சுபகாரியங்களுக்கும் ஒரு நன்மை செய்யும். அதாவது தொழில் தொடங்குவது, சுய தொழில் செய்வது, நகை பணம் முதலீடு செய்வதெல்லாம் யோகத்தை செய்வது. இந்த பூச நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமாக வருவது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் ஜவுளி வாங்குவது, ஆடை வாங்குவது, பேங்கில் பணம் போடுவது, இதையெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. இந்த 7வது நட்சத்திரம் பூசத்துக்கு தீமைத்தான் செய்யும். இதெல்லாம் தாராபலன் என்ற அடிப்படையில் வருகிறது. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் சுவாதி நட்சத்திரம் அன்று எதை செய்தாலும் ஜெயிக்கும். தைரியமாக செய்யலாம், அது எதுவுமே கெடுதல் செய்யாது. ஆனால் அந்த நட்சத்திரம் அன்று நரசிம்மர் வழிபாடு செய்யணும், அசைவம் சாப்பிடக்கூடாது. இந்த பூச நட்சத்திரத்துக்கு 9வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வருது. வண்டி வாங்குதல், வட்டிக்கு பணம் கொடுக்குதல், வெளியூர் பிரயாணம் போதல், குழந்தைகளை ஸ்கூலுக்கு சேர்த்துடுதல், இதெல்லாம் அவருக்கு யோகத்தை பண்ணும். இதே இந்த பூச நட்சத்திரத்துக்கு அனுச நட்சத்திரம் 10வது நட்சத்திரமாக வருகிறது. இந்த 10வது நட்சத்திரம் வருகின்ற அனுச நட்சத்திர நாளிலே தொழில் செய்யக்கூடாது. ஏன்னா சந்திரன் நீசமடைய இடம், தொழில் கூடாது, சுப நிகழ்ச்சி எதுவும் செய்யக்கூடாது. சரி, இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 11வது நட்சத்திரமாக கேட்டை வரும். இந்த கேட்டை நட்சத்திரம் கல்வி தொடங்குவதோ, நோட்டு புக் வாங்குவதோ, வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறதோ, இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். ஆனால் இன்னொரு பிரச்சனையை கொடுக்கும், உறவுகளிலே பிரச்சனை கொடுக்கும். அது நம்ம சூதானமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். 12வது நட்சத்திரம் மூல நட்சத்திரமாக வருகிறது. மூலம் வழக்கு போட்டால் ஜெயிக்காது, ஒரு காரியத்துக்கு சமாதானத்துக்கு போனால் ஜெயிக்காது. அந்த மூல நட்சத்திரம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 13வது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். வாடகை வருமானம் சொத்தமைப்பதிலே மிக சிறப்பு. வேலையால் சேர்ப்பது, போர் போடுவது, ஒரு எக்ஸாம் எழுத போவது, வழக்கு போட்டால் நடக்கும். இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் போராட நட்சத்திரம் அன்று நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தீர்ப்பு சொன்னால் அது அவர்களுக்கு சாதகமாக முடியும். சரி, 14வது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். எதை செய்தாலும் வம்பு வழக்கு வரும், அது எதையும் செய்யக்கூடாது. சரி, 15வது நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாளிலே சகோதரன், சகோதரி, சொத்து,
சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக வரும். இந்த நேரத்தில் சொத்தை பிரிக்கக்கூடாது, சகோதரி வீட்டுக்கு போகக்கூடாது. ஒரு நன்மை செய்தால் அது பிரச்சனையில் தான் முடியும். இந்த நாளிலே முருகன் வழிபாடு கொண்டுதான் சிறப்பு. 16வது நட்சத்திரம் அவிட்டம். மனைவியிடம் சண்டை கூடாது, நில அளவு செய்யக்கூடாது, யாரிடமே ரகசியம் சொல்லக்கூடாது, செய்தால் பிரச்சனை கொடுக்கும். சரி, ஜாதகத்தில் 17வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 100% நன்மை செய்யும். இந்த 17வது நட்சத்திர நாளிலே ஆப்ரேஷன் செய்யலாம், மருந்து சாப்பிடலாம், வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், யோகத்தை கொடுக்கும். அடுத்து 18வது நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி என்று ஒரு நன்மை தனக்கு செய்யாது, வட்டி கூட்டா பணம் வராது, பயணம் போனாலும் விபத்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் எல்லா நன்மையும் நடக்கும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வெளியூர் பயணம் போவது, பெருமாள் வழிபாடு பண்ணுறதெல்லாம் சிறப்பை கொடுக்கும். இந்த 20வது நட்சத்திரம் பூசத்துக்கு 20வது நட்சத்திரம் ரேவதி. சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும், தாராளமாக செய்யலாம். இந்த 21வது நட்சத்திரம் அஸ்வினி வருது. அஸ்வினி ஞாயிற்றுல மெடிசன் சாப்பிடக்கூடாது, வாக்கு கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் செஞ்சால் தீமையை கொடுக்கும். அடுத்து 22வது நட்சத்திரம் வைநாசி நட்சத்திரம். அதையும் எந்த காரியம் செய்யக்கூடாது. 26 நட்சத்திரம் 23வது நட்சத்திரம் அது கார்த்திகை நட்சத்திரமாக வரும். பங்கு பிரித்தல் கூடாது, வழக்கு தொடுக்கக்கூடாது, பம்பு வழக்கு போகக்கூடாது, அது தீமையைத்தான் செய்யும். 24வது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். நன்மை, தொழில் செய்தல் நன்மை, வாகனம் வாங்கலாம், பேங்க் போகலாம், பணம் போடலாம், பத்திரப்பதிவு செய்யலாம், வெளியூர் போகலாம், எல்லாத்துக்கும் அந்த நட்சத்திரம் யோகத்தை பண்ணும். 25வது நட்சத்திரம் இது வைராசி நட்சத்திரமாக இருப்பதால் இவர்கள் எதையும் செய்யக்கூடாது. அடுத்து 26வது நட்சத்திரம் திருவாதிரை. வெளிநாடு போவது, எல்லா சுபகாரியங்களுக்கும் 26வது நட்சத்திரம் யோகத்தை கொடுக்கும். 27வது நட்சத்திரம் வழிபாடுக்கு சிறப்பான நட்சத்திரம், மத்தியமான பலனை கொடுக்கும், சிறப்பான பலனை கொடுக்காது. எனவே நண்பர்களே, பூச நட்சத்திரம் பற்றி சில விஷயங்களை சொன்னேன், தாராபலனை சொல்லியிருக்கிறேன். அடுத்த பதிவில் வேறொரு நட்சத்திரத்தை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.